ஹாய் ஹலோ மணி மேக்கிங் மணி சீரீஸில் வந்து நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனுங்கிற டாபிக் பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம். பணவீக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ பாட்காஸ்ட் தான். ஜஸ்ட் ஒரு பிளாக் ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் உங்கள் டைமை வந்து ஃபோன்லேயே பிடிச்சிக்கிட்டு வீடியோ பார்க்கணுங்கிறது வேணால் ஜஸ்ட்டு காதில் மட்டும் ஹெட்செட் இல்லை பிடி ஏதாச்சும் ஒன்று மாட்டிக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையும் பாருங்கள். ஜஸ்ட் இந்த பாட்காஸ்ட் மட்டும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். மணி மேக்கிங் மணி சீரீஸில் இப்போ நம்ம பார்க்குறது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற டாபிக். இந்த டாப்பிக்கில் வந்து பணம் வந்து எப்படி அதோட மதிப்பை வந்து குறைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து அதாவது விலைவாசி உயரும், ஆனால் அதுக்கேற்றளவு நம்மளோட சம்பளம் வந்து உயராது. இப்போ வந்து நான் வந்து இப்போ 2016 பைக் வாங்கினேன். என்னோடய ஃபஸ்ட்டு பைக் வந்து பார்த்தீங்கன்னா 90,000 வாங்கினேன். அப்பாச்சி RTR 180 பைக்கு. அதே பைக்கு இப்போ நீங்கள் அதே டிவிஎஸ் ஷோரூமில் போய் கேட்டால் 1,60,000 கிட்ட சொல்கிறான், 1,60,000 கிட்ட சொல்கிறான். அப்போ வந்து அந்த பைக்கோட விலை வந்து சேம் 90,000. நான் வாங்கினா 90,000. இப்போ அதே பைக்கு அதே காம்போனன்ட்ஸ் எல்லாமே அதே தான். கொஞ்சம் மாதிரி சென்சார்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பைக்கோட ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 70% க்ரோவ் ஆகிருக்கு. 90,000 வந்து 1,60,000, 80% கிட்ட அந்த பைக்கோட ப்ரைஸ் க்ரோவ் ஆகிடுச்சு. ஆனால் என்கிட்ட அப்போ இருந்த 90,000 வந்து நான் வந்து எடுத்து பேங்க்கில் தூக்கி வச்சுருந்தேன். சும்மா என்னோடய பேங்க் உண்டியில் போட்டு வச்சுருக்கேன். இல்லை பேங்க்கோட FD அக்கௌண்ட்லையோ இல்லைனா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஏதோ ஒரு இதில் பத்திரமா கையிலே வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த பணம் 90,000 தான் இருந்திருக்கும். அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் இன்றைக்கி நான் பைக் வாங்கியிருந்தேன்னா என்னால் அப்போ வாங்க முடியாது. என்னால் அந்த அப்பாச்சி பைக்கை வாங்க முடியாது. இது மட்டும் இல்லாமல் நான் வந்து அப்போ சும்மா பைக்கை போய் விசாரிக்க போகிறப்ப ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பைக் பார்த்தேன். அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா 44,000 தான் விலை. ஆனால் இப்போ ஸ்ப்ளெண்டரே 1,00,000. அப்போ நான் அப்பாச்சி வாங்கணும்னு பணத்தை சேர்த்து வச்சு உண்டியில் போட்டு சேர்த்து வச்சு 90,000 வச்சுருந்தேன்னா அப்பாச்சி என்னால் வாங்கியிருக்க முடியாது. நான் போய்ட்டு ஹீரோ ஸ்ப்ளெண்டரு இல்லைனா ஸ்கூட்டி தான் வாங்கிட்டு வந்திருப்பேன். இப்போ ஸ்ப்ளெண்டர் பைக்கே 1,00,000 மேலே போயிடுச்சு. அப்போ வந்து நம்ம பணம் வந்து நம்ம பணத்தோட விலையை குறைச்சிக்குது. நம்ம பணம் வந்து அதோட பையிங் பவர், பர்ச்சேஸ் பவரை குறைக்குது. 2019 வருது. 2016 நான் பைக் வாங்கிட்டு நான் வந்து பெட்ரோல் போட்டேன். பெட்ரோல் விலை வந்து பார்த்திங்கன்னா 59 ரூபா 60 ரூபா இருந்துச்சு. 2019 நான் கோவா போனேன். சும்மா பைக்லேயே கோவாவில் பைக் ட்ரிப் போனேன். அப்போ பைக் ட்ரிப் போனப்போ நான் வந்து 69 ரூபா 70 ரூபாய்க்கு போட்டேன். கோவாவில் வந்து 65 ரூபாய்க்கு போட்டேன். ஆனால் இப்போ பெட்ரோல் விலை பாருங்கள், 100 ரூபா 102 ரூபா. அதே 100 ரூபா தான். அதே காந்தி ஃபோட்டோ தான் இருக்குது. அதே RBI கவர்னரோட சைன் தான் இருக்குது. சாரி, அது மட்டும் மாறி இருக்கும். கவர்னர் மாறினால மாறி இருக்கும். ஆனால் அதே 100 ரூபா. ஆனால் அந்த 100 ரூபாய்க்கு நான் வாங்கக்கூடிய பொருள் வந்து கம்மி. அப்போ நம்ம சம்பளம் வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறது இல்லை. ஆக போகிறது என்னென்னா 10% கொடுப்பான், இல்லை 9% கொடுப்பான், இல்லைனா என்ன 2-3% கொடுப்பாங்க. அதுவும் இந்த ஐடியில் லே ஆஃப் அது இதுன்னு எல்லாமே வரும். ஆனால் இது எல்லாமே தெரியாமல் நம்ம வந்து நம்ம பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் செலவு பண்ணிகிட்ருக்கோம். செலவு பண்ணுறதுனால நம்மளோட மணி வந்து நம்மளோட வேல்யூ ரொம்ப ரொம்ப குறைச்சிக்குது. அப்புறம் வந்து இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சும்மா பார்த்தது வந்து இந்த பைக்ஸு, பெட்ரோலுங்க, இதெல்லாம் வந்து நம்மளோட அன்றாட தேவை. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் கூட நம்ம இருக்கலாம்னு வைங்க. பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிவிட்டு இல்லை கேப் புக் பண்ணிட்டு கூட போகலாம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம இல்லாமல் இருக்கவே முடியாது, சாப்பாடு. அப்புறம் மெடிக்கல். வயசாக நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம மெடிக்கல் செலவு பார்க்கணும், நம்ம டெய்லியும் சாப்பிடணும். அப்போ வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ விலை ஏறுது. அரிசி மூட்டை வந்து நான் எங்கள் அப்பா கூட போய் எடுப்பேன். 25 கிலோ அரிசி மூட்டை. அது வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு போய் எடுப்போம். இப்போ அதே அரிசி மூட்டை நான் வாங்குகிறேன் 1,500 ரூபாய்க்கு நான் வாங்குகிறேன். அப்போ அதையும் 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன், மற்ற இன்ஃப்ளேஷனாக கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7%, 6% தான் க்ரோவ் ஆகும். ஆனால் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா 14% கிட்ட க்ரோவ் ஆகும் நம்ம இந்தியாவில். அந்தளவுக்கு மெடிக்கலோட விலை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம சம்பளம் 14% க்ரோவே ஆகாது. அப்போ நம்ம வீட்டுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தருக்கு மெடிக்கல் செலவு வந்துருச்சு அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி லோ கிளாஸாக மாறிடும், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மிடில் கிளாஸாக மாறிடும். ஸோ மெடிக்கல் இன்ஃப்ளேஷனுக்கும் நம்ம பணத்தை எப்படி நம்ம க்ரோ பண்ண வைக்கணும், இந்த மாதிரி தான் நம்ம இன்ஃப்ளேஷனில் நம்ம பணம் வந்து நம்மளை கரைஞ்சிருது. இதுக்கு வந்து துணை படத்தோட டைலாக் சொல்லுவாங்களே, ஒரு டைலாக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அஜித் சொல்லுவார், ஏன்னா ஒண்டியில் நான் 5000 போட்டு வச்சுருந்தாங்க, அந்த காசு அப்படியே இருந்திருக்கும். ஆமாம், அந்த காசு அப்படியே 5000 இருந்திருக்கும். ஆனால் அந்த 5000க்கு வாங்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். 1 கிலோ தக்காளி வாங்கின இடத்துல 1/2 கிலோ தக்காளி வாங்கியிருப்போம். அப்போ அதே 5000. ஆனால் நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய பொருள் வந்து கம்மி. அப்போ பணத்தோட மதிப்பு குறையுது, பொருளோட வேல்யூ ஏறுது.
அப்போ வந்து நீங்கள் பணத்தோட மதிப்பு குறையுது, பொருளோட வேலை ஏறுதுங்கிற மாதிரி. அப்போ வந்து நம்ம பணத்தோட எப்படி நம்ம சேவ் பண்ணணும், பணத்தை எப்படி நம்ம சிக்கனமாக செலவு பண்ணணும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க அவன் வந்து சிக்கனண்டா, ஒரு சில பேர் சொல்லுவாங்க டே அவன் வந்து கஞ்ச பையன்டான்னுவான். அவனுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், இப்போ எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், யாருக்காக கமிட்மெண்ட் இருக்கும். ஆனால் இப்போ உள்ளவங்களுக்கு ஜாபுங்கிறது பார்த்திங்கன்னா 60 வயசு வரைக்கும் இருக்குமா, அப்பார்ட் கவர்மெண்ட் ஜாப் சொல்கிறேன் இருக்குமான்னு கேட்டால் மோஸ்ட்லி கம்மி தான். நமக்கு ஸ்கில் இல்லைனா ஐடி இல்லை மற்ற உடம்பு போயிடுச்சுன்னா நமக்கு ஹெல்த் போயிடுச்சுன்னா எந்த இதில் இருந்தாலும் நம்மளை தூக்கி விட்டுருவோம். அப்போ நம்ம வந்து 60 வயசு வரைக்கும் கேரண்டியாக ஒர்க் பண்ணுவோமான்னு தெரியாது. ஆனால் நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நம்ம 80 வயசு வரைக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கிறனால நம்ம வாழலாம். ஆனால் நம்மளோட சம்பாதிக்கோட ஸ்பேன் 50 வயசு தான். 50 வயசில் முடிச்சுட்டு அடுத்து 30 வருஷம் வாழணும், நமக்கு பணம் வேணும். ஆனால் இப்போ நீங்கள் 20,000 செலவு பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு மாதத்துக்குன்னா, அந்த 20,000 இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு அந்த 20,000ங்கிற செலவுக்கு நீங்கள் வாங்கிட்டு இருக்க பொருள், அந்த பொருளை நீங்கள் 20 வருஷம் கழித்து வாங்கணுன்னா அது அவங்களுக்கு 50,000 60,000க்கு போகும். இது நான் மினிமம், இது வந்து நான் ஆவரேஜாக சொல்கிறேன். மேலேயும் போனால் கம்மியாகவும் ஆகலாம். ஆனால் நமக்கு அப்போ வந்து மாதம் 1 லட்சம் இல்லை மாதம் 80,000 கிட்ட நமக்கு காசு வேணும். அதாவது நம்ம இந்த சேம் லைஃப் ஸ்டைலில் வேணும்னா நம்ம அதுக்கு பணத்தை இப்போவே இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து நம்மளை வந்து எப்படி நமக்கே தெரியாமல் நம்ம பணத்தை சாப்பிடுது, நமக்கே தெரியாமல் நம்மளை எப்படி கரைக்குது. நம்ம அந்த ஒரு புழுவை எடுத்து ஒரு பச்சை இலையில் விட்டோம்னா அப்படி கொஞ்சமாக கடிச்சு வெறும் இந்த ரூட்டை மட்டும் வெறும் அந்த இது அந்த நரம்பு மாரி இருக்கிறத மட்டும் எப்படி வச்சுருக்கோம். அந்த மாதிரி தான் நம்ம பணம். ஸோ பேங்க்கில் பணத்தை வச்சுட்டு பணம் தூங்கும், நம்மளும் தூங்குவோம். ஆனால் அப்படி இருந்தால் லாய்க்கே இருக்காது. பணம் நம்ம தூங்கும் போது நம்ம பணம் நமக்காக வேலை செய்யணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வர டாப்பிக்கில் பணம் நம்ம எப்படி சேர்த்து வைக்கணும், நம்ம எப்படி பணத்தை காமன் பண்ணணும், இல்லை இப்போ உள்ள பசங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, அது ஃபைனான்ஷியல் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, நான் ஆஃபீஸில் என்னென்ன பசங்க பண்ணுறது பார்க்குறேன், எவ்வளோ இஎம்ஐ கட்டுறாங்கங்கிறத நம்ம அவர் அப்கமிங் டாபிக்ஸில் பார்ப்போம். இது எல்லாமே வந்து கற்பனைலாம் இல்லை, எல்லாமே வந்து ரியாலிட்டி. பணம் இந்த மணி மேக்கிங் சீரியஸை நம்ம அப்கமிங் டேஸில் பார்ப்போம்.